அன்பு உறவுகள் அனைவருக்கும் மதிய வணக்கம். மதியத்துக்கு மேலே ஆச்சு. மணி பார்த்திங்கன்னா 2:40. எவ்வளோ நேரம் ஆகும்? 12 மணி பார்த்தா திடீர்னு இப்போ எடுத்து பார்த்தா 2:40. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். காங்கேயம் பிரீட் முதல் சேனலுக்காக. இது காங்கேயம் பிரீட் 2 2ஆம் சேனலுக்காக நம்ம இந்த காணொலியானது தொடங்குறோங்க. அந்தியூர் குருநாதர் சுவாமி திருக்கோயிலில் தான் நம்ம சந்தையில் இருக்கோம். இது நல்ல முற்றக்கு வர்ற நல்ல ஒரு பாய்ச்சலுடைய ஒரு காளையல்ல எருது. இது பார்த்திங்க அப்படின்னா வண்டி மாட்டு பழக்கத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். வண்டி மாடு ஓட்டியிருக்காங்க. கழுத்தில் பார்த்திங்கன்னா தோளில் தழும்பு இருக்குது. இங்கே மாடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த இத்தனை கன்றுகளும் மாடுகளும் கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே வண்டி மாடு தான். எருது நிறைய மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 ஃபார்ம் இருக்குது அப்படின்னாங்க. ஆமாம், 3 ஷெட்டு போட்டிருக்கு பாருங்கள். 1 2 3 ஷெட்டு போட்டிருக்கு. 3 ஃபார்ம் இருக்குது. 3 ஃபார்ம்லேயுமே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மாடுகள் பார்த்துட்ருக்குறோம். எல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது சரிவர தெரியல. இதில் நிறைய லம்பாடி கன்றுகள் நிறைய இருக்குது. இது ஒரு காளை. இதுவும் ஒரு காராம்பசுவா காரியான்னு தெரில. காராம்பசு மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா லம்பாடி நிறையா இருக்குதுங்க. லம்பாடி நிறையா வச்சுருக்காங்க. லம்பாடி கன்று பார்த்திங்கன்னா 3-4 கண்ணுக்கு மேலே இருக்குது. 1 2 3 4 அங்கே ஒன்று 5, அது ஒன்று 6. லம்பாடி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6 கன்றுகள் இருக்குது. அதாவது பர்கூர் மாடுகள் தான் லம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்படித்தானா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா இல்லையா அப்படின்ட்டு. அந்தியூர் சந்தையில் நம்ம முதலாக தொடங்கி இருக்கக்கூடிய காணொளி இது. சேல்ஸ் ஆயிடுது எல்லாமே. இங்கே பர்கூர் மாடுகள் நிறையா இருக்குது. இதான் இது அந்த பக்கம் நிற்கிறது. இதான் இது காங்கேயம். அதெல்லாம் காங்கேயம். எந்த ஊருன்னு கேட்போம். இது 2 சிந்து மாடுங்க. இது வேணால் நாட்டு மாடு. எந்த ஒரு மாடுங்கண்ணா? கவுந்தப்பாடி. நம்மளுதுங்களா மாடு? எத்தனை மாடுங்கண்ணா கொண்டு வந்துருந்தீங்க? 29. இந்த அண்ணாவோட தான் மாடு. 29 உருப்படி கொண்டு வந்திருக்காங்க. எத்தனைங்கண்ணா விற்றுருப்பீங்க? எத்தனை? 1 வச்சுருக்குண்ணா. 1 தான் விற்றுருக்கு. எப்போங்கண்ணா கொண்டு வந்தீங்க? நான் ஞாயிற்றுக்கிழமை. ஓகே ஓகேங்கண்ணா. பரவாயில்லைங்கண்ணா. கூட்டம் ஓரளவுக்கு வந்திருக்குங்களா இல்லை இனிமேல் தான் வரும்? கூட்டம் வருது. சரிங்க, போகிறாங்க. சரிங்க, நாளைக்கு இருந்தால் விற்பனை. ஓகே ஓகேங்கண்ணா. ஒருவேளை இந்த மழை வராதனால தீனி போட முடியாது. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. சொல்ல முடியாது. அதான் எப்படி வர்றாங்கன்னு யாருக்கு தெரியும். அதான். நம்ம பேருங்கண்ணா? தங்கராஜ். ஓகே, தங்கராஜ்னா கவுந்தப்பாடியிலேருந்து இத்தனை மாடு. லம்பாடி எத்தனைங்கண்ணா இருக்கும்? லம்பாடி நம்மகிட்ட ஒரு 3 இருக்குங்க. அதுபோக மலங்கன பர்கூர் கன்று 2 இருக்குது. ஓ, லம்பாடி வேறு பர்கூர் கன்று வேறீங்களா? லம்பாடி வந்து சரிங்கண்ணா. ஒரு 3 ஒரு 5 இருக்குது. 5 இருக்குது. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. 5 இருக்குது. பர்கூர் கன்று 2, மரக்கன்று 2. ஓகே ஓகேங்க. அந்த சின்ன கன்று அது 2. ஓகே ஓகே. சரி, வண்டிக்கு போகும். ஓகே. எல்லாமே காலக்கண்ணு என்னங்கண்ணா? இல்லை, லம்பாடியெல்லாம் காலக்கண்ணு தான். காலக்கண்ணு அதுபோக கிடரிக்கண்ணு பொங்கு காங்கேயங்க. ஓகே ஓகேங்கண்ணா. காங்கேயம்லாம் என்ன விலையிலேருந்து போகுதுங்கண்ணா? அதெல்லாம் காலைங்களா எப்படிங்கண்ணா? அதில் கிடாரியும் இருக்குது, காலையும் இருக்குது. ஓ, உங்களுதுங்களா? அந்த சித்திரெல்லாம் கிடாரி. இது மாடு வாங்கினா நம்ம வருஷம் ஃபுல்லாக கிடைக்குமாங்கண்ணா நம்மகிட்ட மாடுகள்? அதான் தொழில். அப்படிங்களா? அப்போ கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்கண்ணா. 99 42 99 42ங்கண்ணா. 44 66 77 கடைசியில்.
ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? தங்கராஜண்ணா. கவுந்தப்பாடியில் வருஷம் ஃபுல்லாகவே மாடுகள் கிடைக்கும். காங்கேயம் நாட்டு மாடுகள் மட்டும் இல்லாமல் சிந்து மாடுகள் இருக்குங்களா? அனைத்து வகையான மாடுகளுமே அண்ணங்கிட்ட இருக்குங்க. வண்டி நம்மளோட யூசேஜுக்குங்களா? ஓகேங்கண்ணா. சரி. காலக்கண்ணுக்காக. ஓகே. வண்டி பழக்கறக்காக வண்டியும் சேர்த்து வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா 29 கன்றுகள் மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. மரக்கன்று அப்படின்னு சொன்னது அந்த செவலை இருக்கு இல்லையா, அந்த இதுதான் மரக்கன்று. இத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இல்லை அப்படின்னாலும் வருங்காலத்தில் இடையில உங்களுக்கு கன்றுகளோ மாடுகளோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. கவுந்தப்பாடியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இது கயிறு கட்டியிருக்காங்க பாருங்கள், கயிறு போட்டிருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்து அத்தாட்ருக்கு. இதில் செவலக்காலை, இதில் எல்லாமே காளைங்க. அங்கேருந்து இது வரைக்கும் காளைகள், எருதுகள், வண்டி மாடுகள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறதுமே காளைகள் தான் இருக்கும் போலயே. இதில் கிடாரியே இல்லைங்க, எல்லாமே காளை தான். எல்லாமே காளைகள் தான் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே இவங்க வச்சிருக்கிற அனைத்தும் காளை கன்றுகள், காளை மாடுகள். கன்றுகள் கூட இல்லை, எல்லாமே மாடுகள் தான். காளை மாடுகள் எல்லாம் வண்டி பழக்கமுடைய மாடுகள் நிறைய இருக்கு. எங்கிருந்துங்கண்ணா கொண்டு வந்துருக்கு? பெருந்துறை. எத்தனை மாடுங்கண்ணா கொண்டு வந்து? 40 மாடு. எல்லாமே கடை காளை. பெருந்துறையிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே காளைகள். இந்த 3 அட்டி ஏனுங்கண்ணா? 3 அட்டி 35 மாடுகளுக்கு பக்கத்தில் ஒன்று வந்திருக்காங்க. ஏதாச்சும் சேல் ஆச்சாங்கண்ணா? 4-2 சேல் ஆச்சு. சேல்ஸ் பரவாயில்லைங்களா இந்த வருஷம்? பரவாயில்லைங்க. இல்லை லோக்கல்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்களாங்கண்ணா எப்படிங்க? சரி. பெருந்திருக்காரங்க தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் ஃபோன் நம்பர் சொல்லாமல் வருஷம் ஃபுல்லாக நம்மகிட்ட மாடு கிடைக்குங்களா? வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம என்ன தான் கொண்டு வந்திருக்காங்க, வருஷம் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. பெருந்துறையிலிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. காளை கன்றுகள் பக்கத்தில் போய் காட்டுறேன். 70ங்கண்ணா? 10 89 22 48. வருஷம் ஃபுல்லாக எந்த நேரம் வந்தாலும் மாடு கிடைக்கும். ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? பூபதி குமார். ஓகே, நன்றிங்கண்ணா. பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை மாடுகள் வந்து பெருந்துறையிலிருந்து கொண்டு வராங்க. கான்டாக்ட் நம்பர் இப்போ சொல்லியிருக்காங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். வருஷம் ஃபுல்லாக இவங்ககிட்டையும் மாடுகள் கிடைக்கும். பெருந்துறையில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் இவங்களோடது. அப்படியே அவங்களுடைய டீட்டெயிலையும் அப்படியே விசாரிச்சுட்டு போயிடலாம். அங்கே ஒன்று சேல்ஸ் வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் கிடாரி இருக்கா அப்படின்னா இதுலேயே கிடாரிகள் அங்கே இருக்குது. கிடாரி மாடுகள் அந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் காளைகள், காளைக்கன்றுகள் இந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஒரு மாடு எல்லாம் பேசிட்டாங்க. காலக்கண்ணு செவலை. ஒன்று 2 3 பிட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3 பிட்டில் விற்பனையானது நடந்துட்டுருக்கு. அந்த பக்கமும் மாடுகள் கட்டியிருக்காங்க. அந்த பக்கமும் மாடுகள் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க. இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் அனைத்து கோபியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க.
இந்த வருஷம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் 20 மாடு கொண்டாந்துருக்கோம். 20 மாடுகள். ஓகே ஓகேங்க. இதில் காலை எத்தனைங்கன்னா கிடாரி எவ்வளோ இருக்குங்க? கிடாரி 2, காலை 18. ஓ சரி சரி சரிங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா வருஷம் ஃபுல்லாக நம்மகிட்ட மாடு கிடைக்குங்களா? ஆமாம்மா. ஓகே ஓகே, வியாபாரி தான். ஆமாம். ஓகே, நம்ம பேருங்கண்ணா? KM திருமூர்த்தி. KM திருமூர்த்தி. ஓகேங்கண்ணா. இப்போ 20 மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாம். ஓகேங்கண்ணா. 20 மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. மூர்த்தி என்ன பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் நம்மகிட்ட இப்போ மாடுகள் இருக்குதுங்கண்ணா? 25 வரைக்கும். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம ஃபோன் நம்பர் சொல்லாங்களாங்கண்ணா? என்ன ஃபோன் நம்பருங்க? ஃபோன் நம்பர் 97 913. சரிங்க. 28 508. 28 508. ஓகே, இதான் கான்டாக்ட் நம்பர். வருஷம் ஃபுல்லாக மாடுகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் எப்போ வேணும் அப்படின்னாலும் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. இங்கே என்ன கிழமை வரைக்கும் இருப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருப்பீங்க. ஓகே, இங்கே ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மாடுகள் விற்காமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த இடத்துல இந்த கரும்பு தோட்டத்துக்கு பக்கத்தில் எங்களோட மாடுகளானது இருக்குது. நன்றிங்கண்ணா. ஓகே, கான்டாக்ட் நம்பர் கேட்டு சொல்லியாச்சு. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. காளைகள், காராம்பசு, காரி, மயில, செவலை எல்லா வகையான மாடுகளும் கன்றுகளும் இருக்குது. காளைகளும் இருக்குது, அதே நேரத்தில் மாடுகளும் இருக்குது. அழகாக போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாங்க 2 பேரும் காலப்பயிலவை. இங்கே ஒரு எருது, வண்டி மாட்டு பழக்கமுடைய எருது. இங்கே ஒரு செவலை. லம்பாடின்னு நினச்சேன், ஆனால் கருக்காமையில். இதுவும் சேம் கன்று. அது ஒரு நல்ல பொடிக்கன்று. இது 1 வருஷத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்று. இதெல்லாம் ஜெய் ஃபார்ம்ஸில் வந்திருக்கக்கூடிய மாடுகள் இதெல்லாம் தாங்க. எல்லா ரேஞ்சிலையும் மாடுகள், காளைகள் எல்லாமே இருக்குது. இந்த காளை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரியான காளை, நல்ல திமிழ காளை. திமிழில் வர முடி எப்படி வந்துருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் அம்மை தழும்பு இருக்குது. வீடியோவில் தெரியுதா அப்படின்ட்டு தெரியல. கொஞ்சம் அம்மை தழும்பு இருக்குது. பக்கத்தில் வாங்க லைட்டாக தலையை இறக்குது. இது எல்லாமே ஜெய் ஃபார்ம்ஸ்லேருந்து கொண்டு வந்த கிடாரிகள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. காளைகளும் இருக்குது, கிடாரிகளும் இருக்குது. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் அவர் சொல்லியிருப்பார். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மாடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெய் ஃபார்ம்ஸுடைய மாடுகள் தான். இதெல்லாம் பாருங்கள், செவலை மாடு. இதெல்லாம் கன்றுகள் 2 கிடாரி கன்றுகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுகள் 2 இருக்குது. இது எல்லாமே காளைகளுங்க. அங்கே 2 வண்டி மாடு இருக்குது. இது 2 பழக்கம் இருக்கா என்னன்னு தெரில, ஆனால் 2மே காளைகள் தான். இது 2ம் வண்டி மாடுகள். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு எண் அவர் சொல்லிட்டார் ஆல்ரெடி. தொடர்பு கொள்ளுங்கள். அந்த பக்கம் ஒரு காளை எருமை, பெரிய எருமை படுத்துருக்குது. எப்படியுமே ஒரு டன் வரும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இங்கே வாருங்க எருமைங்க, சரியான எருமைங்க. அது முட்டாதுங்க. என்ன உங்களுக்கு உடம்பு இல்லை, முகம் மட்டும்தான், உடம்பு இல்லை. ஆனால் போனவங்க சொல்லுங்க, நாங்கள் வேணான்னே சொல்லுவோம். கேட்டீங்களா?
காளை எருமையில் காளை. வீடியோல பார்க்கலையே அதை. பாத்தீங்களா பார்க்கலையா? காளைங்க எருமை காளை சொல்றது இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதானி அப்படின்ற பகுதியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து ஒரு 10 அல்லது 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாடுகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட மாடுகள் கிடைக்காது. திரும்ப அடுத்த தேருக்கு தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இவங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான ஜோடி பெரிய நாட்டு காங்கேய மாடுகள் வச்சுருக்காங்க. இங்கே தேருக்கு மட்டும்தான் இவங்ககிட்ட மாடுகள் கிடைக்கும். எல்லாமே ஜோடி மாடுகள். இது வேற ஒருத்தரோடது, இது மட்டும்தான் இவங்களோடது. ஓகே, இன்னும் நிறைய மாடுகள் இருக்குது. திரும்ப நாளைக்கு வருவோம். ஓகே, மீண்டும் நம்ம நாளை காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் இளங்கோ. காங்கேயம் பிரீட் 2. இங்கே பாருங்கள், குதிரைக்கான ஆல் ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. முகக்கயிறு எல்லாமே இருக்குது. சும்மா தரமானதாக இருக்குதுங்க. பார்க்குறக்கே அப்படி இருக்குது. மத்தான் தேங்காய் பால் இல்லைங்கம்மா, இதெல்லாம் குடிச்சதே இல்லை. தேங்காய் பால் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? என்னங்க பாருங்க, குதிரைக்கான ஐட்டங்கள் அனைத்துமே சும்மா ஜம்முன் இருக்குது. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. கால் வச்சு ஏறுறது நல்லா ஹெவியாக இருக்குதுங்க. அதெல்லாம் இந்த லாக்கிங் எல்லாமே இருக்குது. கயிறு வரும் நல்லா சாஃப்டாக காயம்படாத மாதிரி இருக்கு. குதிரைக்கான சாட்டை மேலே அந்த உட்கார்றது குதிரை மேலே. இங்கே வரீங்களா, இங்கே ஒரு சாட்டை. இது அடி பிடிக்கும், பயங்கரமாக பிடிக்கும். சுத்தம் சுத்தலாம். இது ஒன்று தான் சுத்தம் போல. கம்மியாக போடுறான்னு சொல்கிறேன். குதிரைக்கு மூஞ்சியில் கட்டிவிட்டு புல் போட்டுட்ருவாங்க. இதில் அப்படியே குதிரை சாப்பிட்டுக்கு. இதெல்லாம் பாருங்க, டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க. டிசைனுக்கு ஏற்ற ரேட்டு பாருங்க. குதிரைக்கான ஐட்டம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அது அந்த கடை எல்லாமே குதிரைக்கான ஐட்டங்கள் தான். A1 எல்லா ஒயிட் நொக்கராவா இன்னும் நொக்கரா குட்டி குதிரை மாம்சம் அங்கே எடுத்துட்ருக்காங்க. இங்கே ஒரு குட்டி குதிரை ஒயிட்டு. ஒயிட் ஹார்ஸ். இது மாடுகளுக்கான ஐட்டமெல்லாம் இங்கே இருக்குது. பொங்கனூர் குட்டை ரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ரோட்டு மேலேயே கட்டியிருக்காங்க நிறையா. அந்த பக்கம் கேரவனில் பார்த்தீங்கன்னா குதிரையை இறக்கிட்டு இருக்காங்க. கோவை ஸ்டேபிள்ஸ்னு போட்டிருக்கு. அதை எடுக்கிறதுக்கு பாருங்கள் எத்தனை பேர் வரிசை நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு. இறங்குவேனா அப்படிங்குது.
ஜம்மன் இருக்கு. எல்லாம் மேக்கப் பண்ணி காலில் ஜம்மன் வச்சுருக்காங்க. கேரவனில் வர்றதுனால எல்லாம் வாய்ப்பு ஆகுன்னு பார்த்துட்ருக்கோம். சூப்பராக கொஞ்சம் வழி விடுங்க வண்டிக்கு. அது ஒட்டியே வந்து தினேஷ் நீ போயிரு, அந்த பக்கம் போயிரு, அப்படியே நீ அப்படி போயிரு. छोट बटन जिला माटी